ஃப்ரெண்ட்ஸ், பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க இல்லையா? ஆனா உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் கொஞ்சமா வெல்லத்தை கொடுக்கலான்னு? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நிஜம்தான். நம்ம இந்தியால எத்தனையோ கிராமத்துல இப்ப பிறக்கிற குழந்தைங்களுக்கும் நாக்குல கொஞ்சமா வெல்லத்தை வைக்கிறாங்க. எதுக்குன்னா வெல்லத்துல எத்தனையோ சத்துக்கள் இருக்குது. ஆனா இந்த காலத்துல நிறைய பேர் வெல்லத்தை கம்மியா எடை போடுறாங்க. நம்ம முன்னோர்கள் பலமாவும் தைரியமாவும் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒவ்வொரு நாளும் அவங்க வெல்லத்தை சாப்பிட்டதுதான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வெல்லத்தோட கொஞ்சம் சுடு தண்ணியையும் சேர்த்து சாப்பிட்டா எத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இதோட யூசஸ் பத்தி ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரியான வெல்லத்தை சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி வெல்லம் டார்க் பிரவுன் கலர்ல இருக்கணும். இந்த வெல்லத்தை தான் நம்ம உடம்புல தினமும் எடுத்துக்கணும். ஆனா இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லோ கலர்ல இருக்கிற வெல்லத்தை கண்டிப்பா பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இது நம்ம உடம்புக்கு கண்டிப்பா நல்லதே கிடையாது. இந்த டார்க் பிரவுன் கலர்ல இருக்கிற வெல்லத்தை தான் ஆயுர்வேதிக் ரெமடிலயோ இல்ல உங்க வீட்டு கிச்சன்லயோ பயன்படுத்துங்க. இப்போ வெல்லத்தை சரியான அளவுல எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்காக என்ன பண்ணணும்னா, காலையில வெறும் வயித்துல ஒரு கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கணும். இந்த வெல்லத்தை தண்ணியில நல்லா கலந்துட்டு அந்த தண்ணிய வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் கிளீனா இருக்கிறதுக்கு பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு டயபெட்டிக்ஸ், பிளட் பிரஷர், தைராய்டு, முகத்துல க்ளோ கம்மியாகிறது, முகத்துல பருக்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் ரத்தம் கெட்டு போறது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம உடம்புல 100க்கும் மேற்பட்ட நோய்கள் இந்த ரத்தம் கெட்டு போறதால தான் வருது. இந்த பாஸ்பரஸ் நம்ம ரத்தத்துல இருக்கிற அசிட்டிக் கண்டென்ட்டை நியூட்ரலைஸ் பண்ணுது. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில வெல்லத்தை கலந்து குடிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உங்க உடம்புல இன்சுலின் அதிகமா இருந்ததுன்னா, அதாவது டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா, அப்படிப்பட்டவங்க இந்த ரெமடியை கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேர் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான அளவு சாப்பிட்டாலும் பாக்குறதுக்கு ஸ்லிம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு உடம்பே வராது. ஆனா கொஞ்சம் பேர் மட்டும் நாங்க கொஞ்சம் தான் சாப்பிடுறோம் ஆனா உடல் எடை அதிகமா இருக்கு அப்படின்னு கவலைப்படுறவங்கள பார்த்திருப்பீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம உடலோட மெட்டபாலிக் ரேட் கம்மியா இருக்கிறது. அதுக்காக இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியோட வெல்லத்தையும் கலந்து சாப்பிடுறப்போ நம்ம உடம்புல மெட்டபாலிக் ரேட் அதிகமாகுது. அதனால நமக்கு ஜீரண சக்தி அதிகமாகுது. உங்க முகத்துல பருக்கள், கருப்புள்ளிகள் வர்றது, உங்களுக்கு சின்ன வயசுலயே பாக்குறதுக்கு வயதான தோற்றம் இருந்தா, கண்களை சுத்தி கருவளையம் இருந்தா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த வெல்லம் கலந்த சூடான தண்ணி நல்ல நிவாரணத்தை கொடுக்குது. எதுக்குன்னா இந்த வெல்லத்துல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குது. அதுக்காக தான் இந்த ரெமடியை நீங்க தவறாம பயன்படுத்துங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சோர்வா சோம்பலா தினமும் பண்ற வேலைக்கு கூட டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கை கால்கள்ல மூட்டுகள்ல வலி இருக்குது, அதிக நேரத்துக்கு நடக்க முடிய மாட்டேங்குது, படிகள்ல ஏறணும்னாலும் இறங்கணும்னாலும் கஷ்டமா இருக்குது, வீட்டு வேலைகளை கூட சரியா பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க தவறாம வெல்லம் கலந்த சூடான தண்ணியை எடுத்துக்கோங்க. அது கூட வெறும் வயிற்றுல தான். இந்த மாதிரி பண்றப்போ உங்க உடம்புல நடக்கிற மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. அதனால நாள் முழுவதுமா நீங்க எல்லா வேலைகளையும் ஆக்டிவா பண்ண முடியும். பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் கலந்த சூடான தண்ணியை குடிக்கிறதால எத்தனை பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு நல்ல டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye bye.